ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புது அப்பார்ட்மெண்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அசோக் நகர். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்க அம்யூனிட்டிஸு எல்லாமே காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. பிளாக் 1 பிளாக் 2 சோல்ட் அவுட்டு. இப்போ பிளாக் 3ல மட்டும் ஒரு 7 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. புது அப்பார்ட்மெண்ட்டு 2 BHK அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹால் பார்த்தீங்க, இப்போ பெட்ரூம் 1 பார்த்துட்ருக்கீங்க வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 59% வரும். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் சென்னை அசோக் நகர். சென்னை அசோக் நகர்கிட்ட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் பக்கத்தில் வரும். பெட்ரூம் 1 பார்த்தீங்க, இப்போ பெட்ரூம் 2 பார்த்துட்ருக்கீங்க. உள்ள ஜிம் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, ஏபி பேக்கப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது, சிசிடிவி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. நான் சொன்ன அத்தனையும் நான் காமிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பெட்ரூம் 2 பார்த்தீங்க, இப்போ காமன் பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. வாஷ் ஏரியா ப்ளஸ் காமன் பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. ஹால் பார்த்தீங்க, பெட்ரூம் 1 பார்த்தீங்க, பெட்ரூம் 2 பார்த்தீங்க, இப்போ வாஷ் ஏரியா, இப்போ கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க. லொக்கேஷன் மறுபடியும் சொல்கிறேன், சென்னை அசோக் நகர். எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் புக் ஆகிடுச்சின்னு ஒரு 7 அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங்கும் வெஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. 940 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 973 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சென்னை அசோக் நகர். நான் சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இப்போ பார்க்கலாம். உள்ள ஜிம் இருக்குது. யூடிஎஸ் 59% வரும் உங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, போர் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, ட்ரைனேஜ் டைரக்ட் கார்ப்பரேஷன் கனெக்ஷன் இருக்குது. நல்ல 1.70 ஏக்கர்ஸு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேஸ் 3ல ஒரு 7 2 BHK அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங்கும் வெஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. ஜிம் பார்த்துட்டிங்க. இப்போ அடுத்தது ப்ளே ஏரியா. இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட்டு. இது அப்படியே 1.70 ஏக்கர்ஸு, அப்படியே சுற்றி வரலாம். இது பிளாக் 1, இது பிளாக் 2, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அங்கே இருக்குது லாஸ்ட்டில் ரைட்டில். நான் அதை காமிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுதான் புது அப்பார்ட்மெண்ட்டு. கம்ப்ளீட் ஆகி கரெக்டாக 9 months ஆகுது. உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்விம்மிங் பூலும் இப்போ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தேடுற அப்பார்ட்மெண்ட்டோ, வீடோ, தனி வீடோ, இல்லை இடமோ, லேண்டோ கண்டிப்பாக என் சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறதுக்கு யாருக்கும் எந்த புரோக்கர் கமிஷனும் தர வேணாம். இது டைரெக்டான பில்டர் சேல்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஜிம்மை பார்த்தீங்க, ப்ளே ஏரியா பார்த்துட்டீங்க, ப்ளஸ் இப்போ ஸ்விம்மிங் பூலும் பார்த்துட்டீங்க. ஏபி பேக்கப்பும் அவைலபிளாக இருக்குது. வீட்டுக்கும் இருக்குது, காமன் ஏரியாவுக்கும் இருக்குது. நான் ஏபி பேக்கப்பையும் காமிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜென்செட் இருக்குது. இதுதான் ஏபி பேக்கப்புக்கு ஜென்செட் இருக்குது. வீட்டுக்கும் வரும், காமன் ஏரியாவுக்கும் வரும். இதுதான் நியூ பிளாக் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அது சோல்ட் அவுட்டு. இப்போ இந்த ரைட் சைடில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதுதான் ஃபேஸ் 3, பிளாக் 3. இதுதான் புது அப்பார்ட்மெண்ட்டு. எல்லா 2 BHKக்கும் கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. 3 BHK எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 7 அப்பார்ட்மெண்ட்டு சேல்ஸுக்கு இருக்குது. புது அப்பார்ட்மெண்ட்டு 940 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 973 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனும் காமிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதை சுற்றி வரலாம். 1.70 ஏக்கர்ஸு. ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சச் அ பியூட்டிஃபுல் அப்பார்ட்மெண்ட். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட். 59% யூடிஎஸ்ஸு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்லேயும் காமிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அது இல்லாமல் விசிட்டர்ஸ் கார் பார்க்கிங்கும் இருக்குது. மெயின்டெனன்ஸ் 3 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. புது அப்பார்ட்மெண்ட். இதுதான் புது பிளாக்கு, புது அப்பார்ட்மெண்ட்டு. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8015629841. இது டைரக்ட் பில்டர் சேல்ஸு. யாருக்கும் எந்த புரோக்கர் கமிஷனும் தர வேண்டாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் காமிச்சிருக்கேன் நான் பார்க்கிங் ஏரியாவில். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, காமான
பீஸ்ஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கணுன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் 112 அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே சோல்ட் அவுட்டு. இன்னும் ஒரு 7 அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 2 BHK மட்டும் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. சென்னை அசோக் நகர் லொக்கேஷன், சென்னை அசோக் நகர், லேண்ட்மார்க் காசி தேட்டர். ஸோ இதோட எலிவேஷனையும் காமிச்சிருக்கேன், புது பிளாக்கோட எலிவேஷனும் காமிச்சிருக்கேன், ஃபேஸ் 3யோட எலிவேஷனும் காமிச்சிருக்கேன், ஃபேஸ் 1 and 2வும் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். யூடிஎஸ் 59%. மறுபடியும் சொல்கிறேன், கார்ப்பரேஷன் வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது, இபி பேக்கப் இருக்குது, ட்ரைனேஜ் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, ₹3 per ஸ்கொயர் ஃபீட் மெயின்டெனன்ஸு, 7 2 BHK அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. இதுதான் நியூ பிளாக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்து எக்ஸாக்டாக 9 months ஆச்சு. எல்லாருமே ஒரு 100 பேர் உள்ளே ஆக்கியபை பண்ணிட்டாங்க. இது புது பிளாக்கோட எலிவேஷனு, பிளாக் ஃபேஸ் 3யோட எலிவேஷன். ஃபேஸ் 1 and 2 காமிச்சிருக்கேன். இதுதான் ஃபேஸ் 1 and 2. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தேடுற இடமோ இல்லை தனி வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ கண்டிப்பாக என் சேனல் மூலயமா கிடைக்கும். இது டைரக்ட் பில்டர் சேல்ஸு. கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.